ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவில் எப்படி ஒரு இடியாப்பம் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், தண்ணீர் 1.25 கப், தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு கடாய் எடுத்து அதை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மெதுவாக வறுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த வீட் ஃப்ளாரோட, அதாவது கோதுமாவோட ஸ்மெல் நல்லா எலாபரேட் ஆகி வர ஆரம்பிக்கும். வந்ததும் ஒரு 3 to 4 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பவுலில் போட்டாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ரொம்ப ஹாட் வாட்டராக இருக்கணும், நல்ல சூடான தண்ணியாக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக ஆகி நம்ம இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். அதனால நல்லா கொதிக்க தண்ணி எடுத்து ஒரு 1.25 கப் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல 1 கப் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி 1/4 கப்பையும் ஊற்றி அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு கோதுமை மாவை பொறுத்து இருக்குது தண்ணி சேர்க்குறது. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட் சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இப்படி விட்டுருங்க. 3 to 5 மினிட்ஸ் விட்டால் போதும். அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் போதும். கோகோனட் ஆயில் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் நல்லா பிசைஞ்சிருக்கோங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி இது ரெடி ஆயிரும். இப்போது இதை நம்ம இடியாப்பம் ப்ரெஸ்ஸில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இடியாப்பம் போட்டுடலாம். இது நம்ம நார்மல் அரிசி மாவு இடியாப்பத்தை விட ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. ரொம்ப நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம நல்ல தண்ணியாக கொதிக்க வச்சு அதில் இந்த ட்ரேவை வச்சிடலாம். வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு தனியாக வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் தூவி பரிமாறிடலாம். பாருங்கள், சூப்பரான கோதுமை மாவு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.